இன்னும் எத்தனை காலம் தாண்டா இப்படி அடி வாங்கி சமாளிக்க போகிறேன்? இதுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும். என்னென்னு பாரு. என்ன யாரோ வர்ற மாதிரி இருக்கு. கண்ணா சீக்கிரமாக தொடச்சிக்குவோம். அதுக்கப்புறம் இதை பார்த்தா அவ்வளோதான். என்ன மாப்பிள்ள இங்கே தனியாக உட்காந்துருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், டீ சாப்பிட வந்தேன். சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோமே காத்தாட அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். என்ன நிற்கிறீங்க? உட்காருங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம். அட நீங்கள் வர மாப்பிள்ள, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, நிற்கவும் முடியல உட்காரவும் முடியல, அதான் நடந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே மச்சான்? அதான் வீட்டில் ஒரு டாக்டரே இருக்காங்களே, அப்புறம் அதுக்கு தனியாக போகிறது. அவள் கை வச்சா எந்த இடுப்பு வலியும் காணாமல் போயிடும், எந்த இடுப்பு வலி இல்லைனாலும் வந்துடும். என்ன மச்சான் சொல்கிறீங்க? என்னத்தை சொல்கிறது, வெளியே சொன்னால் வைக்க கேடு, அதான் எதுவும் வெளியே சொல்கிறதில்ல. வீட்டில் டெய்லி அடி பின்றா, தாங்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதான் கொஞ்ச நேரம் வெளியிலே வந்துட்டு போகிறேன். உங்களுக்குமா? உங்களுக்குமாண்ணா? அப்போ மச்சான் டெய்லி போட்டு பின்னி எடுக்கிறா, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறா, ஏன் அடிக்கிறான்னே தெரியல. இப்போ கூட உட்காந்து அழுதுகிட்டு தான் இருந்தேன். யாரோ வர்றாங்கன்னு தான் கண்ணை தொடச்சிக்கிட்டு உட்காந்தேன், பார்த்தா நீங்கள் வர்றீங்க. ஐயோ, என்ன நம்ம நிலமெல்லாம் எப்படி ஆகிப்போச்சு. எங்கே போய் சொல்லி அழுகிறதுன்னு தெரியல. அதான் எனக்கு நானே சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மச்சான். நம்மளுக்கெல்லாம் எப்போ தான் விடிய காலம் பிறகுமோன்னு தெரியல மாப்பிள்ள. என்ன மேலே பார்த்தா உடனே வந்துடுமா? அதெல்லாம் முடியாது. நான் கூட எதோ பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதான் மேலே பார்த்து கடைசியாக என்ன நடக்குதோ நடக்கணும்னு விட்டேன். என்னது ஏதேதோ பண்ணி பார்த்துட்டிங்களா? அப்படின்னா என்ன மாப்பிள்ள ஸ்லோ மோஷன்லாம் ஃபேஸ் ஜூம் போயிட்டு வருது? அது ஒன்றும் இல்லை, ஃப்ளாஷ்பேக் சொல்லலான்னு பார்த்தேன். அதான் ஒரு டெரராக மூஞ்சியை வச்சுக்கிட்டு. இந்த டெரர்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி இடிச்ச வாய் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரி சொல்லுங்க. இருங்க, மூஞ்சி கொஞ்சம் சோகமாக வச்சுக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு அதே பரவாயில்ல. சரி, நம்ம மூஞ்சி தானே, இவளோட டார்ச்சர் தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ண பார்த்தீங்களா? ஆமாம், சாம்பார் ரசம் மாதிரி பண்ணேன். கிட்ட பையன் இதை சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பில்டப் பண்ணானா? எனக்கு புரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. என்னடா இவன் அடி வாங்கிட்டு சாம்பார் ரசம் மாதிரி வச்சேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான்னு தானே நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். நான் சாம்பார் ரசம் மாதிரி பண்ணல, அந்த ரசத்தில் என்ன பண்ணேன்னு தான் இப்போ மேட்ரு. என்ன குழப்பறேன்? இப்போ தான் சாம்பார் ரசம் மாதிரி பண்ணேன், இப்போ ரசத்தை நான் சாம்பார் மாதிரி பண்ணல அப்படின்றேன். என்ன இந்த லூசு பையிட்ட மாட்டிக்கிட்டேனே. கரெக்டாக சொல்லுங்கள், இப்போ என்ன தான் பண்ணீங்க? நான் சாம்பார் ரசம் மாதிரி வச்சேன்னா வச்சதில் கொஞ்சம் பெருங்காயத்தை ஜாஸ்தியாக போட்டுட்டேன். என்னாச்சு? வாயில் கொசு போச்சு. அதனால் அவள் அதை குடிச்சிட்டு நைட்டெல்லாம் டர்ரு பொரு டர்ரு பொரு டர்ரு பொறு 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 விட்டு ஒரு வழி ஆக்கிட்டா ரூமை. அவ்வளோதான், நைட்டெல்லாம் என்னால் தூங்கவே முடியல. ஏண்டா பண்ணோம் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டேன் நானே. நீதான் நீ பண்ணுற லட்சணமா? நான் கூட ஏதோ மர்டர் பண்ணிட்டியோன்னு நினச்சேன். என்னது மர்டரா? அதுக்கப்புறம் நான் இங்கே ஜெயிலில் போய் உட்காந்து களி திங்கிறதா? போயோ லூஸு. ஆமாடா, நான் லூஸு தான். நீ இவ்வளோ நேரம் பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல. நான் சொன்னது சும்மா 1% தான். உண்மையாக நேர்மையாக பல இதாக முயற்சி பண்ணியிருக்கேன். ஏது காரக்குழம்பு மோர் குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கா, இல்லை சாம்பாரை சால்னா மாதிரி வைக்கிறதுக்கா? இல்லை, அவளை ஒரு வழி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். சரி, என்ன பண்ண அதை சொல்லி தொலை. அதை இப்போ சொல்ல மாட்டேன், நாளைக்கு சொல்கிறேன்.